டென்டிஸ்ட் பல் டாக்டர் நான் சொல்கிறேங்க, இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இருந்த கண்டிஷனுக்கு பேர் ஆன்டீரியர் ஓப்பன் பைட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓப்பன் பைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு முன்னாடி இருக்கிற மேல் பல்லும் கீழ் பல்லும் வந்துட்டு டச்சே ஆகாது. எப்பயுமே சாப்பிடும்போதும் சரி, பேசும்போதும் சரி, எப்பயுமே வந்துட்டு டச் ஆகாமல் இருக்கும். இது வந்துட்டு ஒரு அப்நார்மலான ஒரு கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன் உள்ளவங்களுக்கு வந்துட்டு எஸ்தட்டிக்கலான இஷ்யூஸும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸும் இருக்கும். அதாவது எஸ்தட்டிக்கல்னால் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து நல்லா இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்துட்டு எஸ்தட்டிக்கலான இஷ்யூஸ். ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்எஃபிஷியன்சி இன் ஈட்டிங் ஆர் பைட்டிங். அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு ஃபுட்டை வந்துட்டு வாயில் வாங்கி சாப்பிட முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டை கட் பண்ணி கடிக்க முடியாது. ஒரு இன்சைசல் ஆக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பனானாவை நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கடிக்கிறோம் இல்லையா? ஸோ ஈட் பனானா இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒன்று பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வராதுங்க. இந்த பிரச்சனை எதனால் வருது, ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3 ரீசன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் பேசிஃபையர்ஸ். குழந்தைங்க அழுகாமல் இருக்கிறதுக்கு 6 மாத குழந்தையா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இந்த வாயில் சப்பது கொடுக்குறாங்க. அது ஓகே, ஃபைன். ஆனால் அந்த ஹேபிட் அப்படிங்கிறது 2 வயசுக்கு மேலேயும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, அது வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆன்டீரியர் ஓப்பன் பைட் இஷ்யூ வந்துட்டு ஏற்படுத்தும் ஃப்யூச்சரில். 2வது தம் சக்கிங் ஹேபிட். சில பேருக்கு வந்துட்டு விரல் சப்புற பழக்கம் இருக்கும். நம்ம ஸ்கூல்ஸில் பார்த்துருப்போம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே இருக்கும், இல்லை ஈவன் வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இஷ்யூஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆன்டீரியர் ஓப்பன் பைட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது இஷ்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டங் த்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹேபிட் இருக்குங்க. அதாவது நாக்கை வந்துட்டு எப்பவுமே சில பேர் வந்துட்டு வெளியில் நீட்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இஷ்யூ யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஆன்டீரியர் ஓப்பன் பைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நிறைய சைக்காலஜிக்கல் ரீசன்ஸும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நியூரோமஸ்குலர் டிஸார்டர், ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு என்ன காஸ்னால அவங்களுக்கு அந்த ஆன்டீரியர் ஓப்பன் பைட் இஷ்யூ வந்திருக்குங்கிறத நோட்டீஸ் பண்ணணுங்க. நம்ம அதை நோட்டீஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அந்த காசை முதல்ல எராடிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தம் சக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னா, அந்த தம் சக்கிங் ஹேபிட்லேருந்து அவங்கள முதல்ல மீட்டு கொண்டு வரணும். அது வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறமா சைமல்டேனியஸாக நம்ம வந்துட்டு ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எவாலுவேட் பண்ணி அதுக்கும் நம்ம ஒரு கன்சிடரேஷன் கொடுக்கணும். வெறும் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த இஷ்யூவை வந்துட்டு சரிப்படுத்த முடியாது. ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் அவர் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் கூட அவர் வந்துட்டு ஹேபிட் இன்டர்வென்ஷனையும் சேர்த்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் இந்த இஷ்யூவை வந்துட்டு நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான அவேர்னஸ் தர டென்டல் ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.